Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல வீட்ல இருக்க பொருள் வச்சே நம்ம டார்க்கான அண்டர்ஆர்மை நேச்சுரலா எப்படி லைட்டன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேக்கிங் சோடா, பால், காசாத பால், ஒரு லெமன். ஃபர்ஸ்ட் லெமன் எடுத்துக்கோங்க. அதை பாதியா கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதில் பாதி லெமன் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு காசாத பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே அதோட சோடா மாவு சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா. உங்களுக்கு ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக இருக்குது. இப்போது லெமன் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்கிறத. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோடா மிக்சரில் டிப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பேக்கிங் சோடாவில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பாலில் நம்ம கிளென்ஸ் பண்ணலாம் டெய்லி. நமக்கு ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அது நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட் அப்புறம் ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். நேச்சுரலாகவே லெமன் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அது நல்லா நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். லெமன் நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாவே நம்ம ஸ்கின் கொஞ்சம் லைட் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும். அது வெயில் காலத்தில். இப்போது லெமனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதை நல்லா உங்கள் அண்டர்ஆர்ம் கிட்ட நல்லா ரப் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மைல்டாக ரப் பண்ணுங்கள். நீங்கள் ரப் பண்ணும்போதே தெரியும் உங்கள் ஸ்கின் லைட் ஆகிறது. இதை நீங்கள் வீக்லி த்ரைஸ் பண்ணலாம். 2 வீக்ஸில் டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக. அந்த லெமனோட சாறு நல்லா இறங்குற மாதிரி அழுத்தி ரப் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்கின்னே லைட் ஆகுது உங்களுக்கு தெரியுது. நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ரப் பண்ணிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா இதில் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்னில் வச்சுருக்க முடியாது. இது அண்டர்ஆர்மில் மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க டார்க்கான ப்ரைவேட் ஏரியாஸ் எங்கே வேணால் பண்ணலாம். ஆனால் ஃபேஸில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சில பேருக்கு இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் ஒத்துக்காது. ஏன்னா சோடா உப்பு இருக்குது. அது எப்பவுமே நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஸ்கின்க்கு. இந்த பேக்கிங் சோடா நம்ம ஸ்கின்னோட pH லெவலை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் எப்பவுமே ஸ்கின் க்ளீனாகவே இருக்கும். நான் இப்போது 10 மினிட்ஸ் நல்லா ரப் பண்ணிட்டேன். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். க்ளீனாக இருக்கும் நம்ம ஹேண்டு. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.